வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நவ கிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அங்கிருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து மீண்டும் பக்ரகதியில் அந்த கடகராசியிலேயே உட்கார்றார். கடகம் என்பது குருவினுடைய உச்ச வீடு. இப்போ இந்த 12 ராசிகளில் சனியினுடைய 2ஆம் வீடாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. பொதுவாக இப்போ இந்த கும்பராசிக்காரங்க ஒரு 6 வருட காலமாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. உறவுகள் பிரிவு, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, தொழில் முடக்கம், கூட்டாளிகளிடையே பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்திருக்கும். அதாவது சகோதர ஒற்றுமை இல்லாமை, இப்படி பல கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அதாவது நிம்மதியாக தூங்கி இருக்க முடியாது. அதே மாதிரி மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்தது. இப்போ 6ஆம் இடத்துக்கு போய் அவர் உச்சமடைகிறார். பொதுவாக இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும், அதாவது தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இவர் போய் இப்போ 6ல் உச்சமடைகிறார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதாவது வருமானம் வரும், அதற்குண்டான செலவுகளும் இருக்கும். அப்போ கடன் வாங்கி வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதே மாதிரி பதவிகளில், அதாவது வேலையில் இருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கால தாமதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் மேம்படும். அதாவது ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள்லாம் நீங்கி மருத்துவ செலவுகள் குறையும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு, அதாவது மருத்துவ செலவுகள் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மருத்துவ செலவுகள் குறைந்து இந்த வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அப்போ இந்த ஆஸ்பத்திரி செலவுகள்லாம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகம் உண்டு. திருமண பாக்கியம் கைகூடும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மாதத்துக்கு மேலே இந்த குரு பகவான் சிம்மத்துக்கு வரும் பொழுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் கூடி வரும். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப செலவுகள் ஏற்படும் பொதுவாக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தொழில் துறையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கக்கூடாது. பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப வச்சுக்கக்கூடாது. நம்ம யார்கிட்டையும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட இன்றைக்கி கொடுக்க முடியலன்னா கூட போய் பதில் சொல்லிட்டு வரணும். ஏன்னா கடன் வாங்கி தான் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படிங்கிறது விதி உண்டு. அப்போ கடன் வாங்கணும். ஆனால் அதுக்கு நமக்கு தேவைதானா அந்த கடன்? தேவையில்லாமல் கடன் வாங்கிடக்கூடாது. அதிக வட்டிக்கு வாங்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. நமக்கு தேவைன்னா கடன் வாங்கலாம். அதுவும் குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி நம்ம ஒரு தொழிலை மேம்பாடு செய்யலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும். பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய உடல்நிலையில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இந்த கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாக எதிரி வலுவாகிறான். அப்படிங்கும்போது நம்ம எதிரிக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. யார்கிட்டையுமே வீண் வம்பு பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஏன் இப்போ பெரும்பாலும் இப்போ 7 சனியில் வேறு இருக்கீங்க நீங்கள். ஏன்னா ராகு வேறு இந்த ராசியிலே உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல கடைபாகத்தில் 7 சனியில் இந்த சனி பகவான் உட்காந்துருக்கார். இந்த 2 கிரகங்களையுமே இந்த குரு கடகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனியை பார்ப்பார். அப்போ அந்த 7 சனியிலேருந்து அந்த சனியை பார்க்கறனால தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவார். இப்போ ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போய் அலைச்சல் திருச்சலை கொடுத்தாலும் கூட இப்போ இந்த 2ஆம் அதிபதியே அந்த குரு கடகத்தில் உட்காந்து தன்னுடைய உச்ச வீட்டில் உட்காந்து 9ஆம் பார்வையாக
அந்த தனஸ்தானத்தை பார்க்கறனால பல வழிகளில் வருமானம் வரும். ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ அதுக்குண்டான செலவுகளை கொடுத்துடுவார். அதே மாதிரி இந்த ராகு இந்த ஐப்பசி கார்த்திகைக்கு மேலே பார்க்குறீங்கன்னா இந்த சிம்மத்தில் வந்து இந்த குரு பகவான் உட்காரும் பொழுது நேரடி பார்வையாக கும்பராசியவே பார்க்குறாரு. அப்போ அந்த ராகுவை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுவார். அப்போ கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட இந்த ராகு இப்போ இந்த குரு பார்வையில் ஒரு சுபகிரகமாக மாறி நன்மை செய்யும். அப்போ பல வகையிலும் நீங்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனால் நிதானமாக எந்த ஒரு விஷயத்துலேயும் யோசித்து ஒரு தடவைக்கு பல தடவை ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசித்து முடிவெடுங்க. வாழ்க வளமுடன். மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லது செய்யணும் அப்படின்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சனிக்கிழமை அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு, தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. ஏன்னா கர்மக்காரகன் வீடு கும்பராசி. அப்போ தானங்கள் தர்மங்கள் நிறைய செஞ்சோம் அப்படின்னா நமக்கு புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.